அதிமுகவிற்கு நிரந்தர வாக்கு வங்கி என்பது வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட வைப்பு தொகை போன்றது என்றும் அதிமுக செல்வாக்கை மடைமாற்றம் செய்ய முயல்பவர்கள் தோல்வியைதான் பெறுவார்கள் என்றும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வடிவில் பேசிய அவர், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறும் தேனாரும் ஓடும் என்று திமுக கூறியதாகவும், ஆனால் தமிழகத்தில் சாராய ஆறுதான் ஓடுவதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கை இன்றைக்கு திசை திருப்புவதற்காக பல்வேறு அவதூறுகளையும் கட்டுக்கதைகளையும் புரளிகளையும் கட்டவிழ்த்து விட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கு என்பது வங்கியிலே நாம் செலுத்தி இருக்கிற நிரந்தர வைப்பு தொகை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது நாம் வங்கியிலே வைத்திருக்கிற நிரந்தர வைப்பு தொகை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர செல்வாக்கு. அந்த செல்வாக்கை திசை திருப்புவதற்கோ மடைமாற்றம் செய்வதற்கோ யார் முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு தோல்விதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆகவே வெற்றி வாகை சூடுவதற்கு காலம் கழிந்து வந்துவிட்டது, நேரம் நெருங்கி வந்துவிட்டது. சுப முகூர்த்தம் தமிழ்நாட்டு மக்களால் குறிக்கப்பட்டிருக்கிறது.